எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் அந்த 25 அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் போட்டேன். அதுக்கடுத்து அந்த ஃபுல் ப்ளவுஸை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லியும் போட்டேன். வீடியோ லென்த்தாக இருந்தால் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல நம்ம வியூவர்ஸால். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பார்ட்டாக, இப்போ பேக் பார்ட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அது மாதிரி ஐப்பட்டி ஹுக்கு பட்டி கட்டுறது, அப்புறம் கிராஸ் பட்டி, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத பார்ட்டாக போட்டோன்னா பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், என்னையாலேயும் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோவில் பேக் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை வரும் வீடியோக்களில் ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பின்துண்டு அப்படின்னதும் இதில் என்னென்ன அளவுகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உயரம் வேணும், அடுத்து அகலம் வேணும், நெக்ஸ்ட்டு கழுத்துடைய அகலம் வேணும், ஷோல்டர் அகலம் வேணும், அதுக்கடுத்து ஆம்ஹோல் அளவு, இது எல்லாம் இடுப்பு, இது எல்லாமே நமக்கு வேணும். ஓகேங்களா? பேக் பார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பின்துண்டை வச்சு தான் நம்ம முன்துண்டு கட் பண்ணுவோம். பின்துண்டு நாம் தப்பாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முன்துண்டு கரெக்டாக அமையவே அமையாது. அதனால் இப்போ பின்துண்டு நான் அளந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நாம் கட்டிங் போட போகிறோம். கடகடன்னு சொல்லிடுறேன். இப்போ இது பாருங்கள், பின்துண்டு 21 இருக்குது. நல்ல எந்த வித சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸோட பின்துண்டை இது மாதிரி போட்டுக்கிட்டு சைட் ஜாயிண்ட்லேருந்து சைட் ஜாயிண்ட் வரைக்கும் 21 இருக்குது. ஓகேங்களா? அகலம் 21. அதுக்கடுத்து உயரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஷோல்டரோடைய ஜாயிண்ட்லேருந்து அந்த நான் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, பேக் டாட்டு, அது வரைக்கும் எடுக்கணும். 14 இன்ச்சு ஹைட்டு. ஓகே, இதுக்கப்புறம் கழுத்து நீங்கள் கீழே இருந்து எடுத்தாலும் ஓகே, மேலே இருந்து எடுத்தாலும் ஓகே. பாருங்கள், 7.5 இன்ச்சு கீழேருந்து 7.5 இன்ச்சு. நீங்கள் இதில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, மேலே 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும். அதை நான் வைக்கும்போது சொல்லித்தரேன். ஓகே, கீழேருந்து 7.5 இன்ச்சு. இதுக்கு அடுத்து நாம் ஆம்ஹோல் எடுக்க போகிறது. நல்லா இது மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஷோல்டருடைய ஜாயிண்டில் இருந்து நாம் எடுக்க போகிறோம். கரெக்டாக நமக்கு 5.25 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து கழுத்துடைய அகலம், இந்த ஜாயிண்ட் கை ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 11 இன்ச்சு வருது. இந்த 11 இன்ச்சு ப்ளஸ் நம்ம 3/4 இன்ச்சு, 2 பக்கத்துக்கும் சேர்த்து தையலுக்கு 3/4 இன்ச்சு நாம் கூட்டிக்கிறோம். 2.5 ரெடி ஷோல்டர் வந்து ரெடி அளவு இருக்குது. இதோடு நாம் 5 புள்ளி சேர்க்கணும். இந்த பக்கம் 3 இன்ச்சும் இந்த கழுத்து பீஸுக்கு 2 புள்ளியும், அப்போ மொத்தம் 5 புள்ளி சேர்க்கும்போது நமக்கு 3.25 வரும். ஓகேங்களா? இப்போ 5.7லேருந்து நீங்கள் 3.25 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது கழிச்சோம்னா 2.58 நம்மளுடைய கழுத்துடைய அகலம். இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுகள், அதாவது பின்துண்டுக்கு தேவையான அளவுகள் அனைத்தும் நாம் அளந்துட்டோம். இப்போ நாம் இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் நாம் கட் பண்ண போகிற துணி. இடுப்பு அளவு அளக்கலை. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இடுப்பும் அளந்துக்கிடலாம். நமக்கு 33 வருது. 33 வருது.
33 பின்துண்டுக்கு நாம் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு முன்துண்டில் வைக்கிறத விட பின்துண்டில் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடணும். இந்த 1/2 இன்ச்சை அப்படியே வச்சுக்கோங்க. 33 நீங்கள் பாதியாக பிரிச்சிங்கன்னா 16.5 வரும். ஓகேங்களா? 16.5 டிவைடட் பை 2 16.5. 16.5யோட 1.5 நாம் கூட்டி 18 இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அந்த 33 மைனஸ் 18 அதை 33 மைனஸ் 18 இல்லை 33 மைனஸ் 18 எப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே. 15 வரும். அந்த 1/2 இன்ச்சு தனியாக வச்சோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை முன்துண்டோட கூட்டிக்கோங்க. இப்போது 15.5 நம்ம முன்துண்டுக்கும் 18 பின்துண்டுக்கும் நாம் டிவைட் பண்ணியிருக்கோம். 2.5 இன்ச்சு ரெண்டுக்கும் இதுவாக வருது. இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் என்னுடைய அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதையே வச்சுக்கிறேன்னாலும் ஓகே. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நாம் கீழே பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நாம் இப்போ இடுப்புக்கு 18 சொன்னோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நாம் மார்க் பண்ணிப்போம். ரெண்டாவதும் மார்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9 18ல் 9 வரும். அதோட 1 இன்ச்சு நாம் டாட் பிடிப்போம். அப்போ 10 1.5 இன்ச்சு நாம் தையலுக்கு. ஓகேங்களா? 1.5 இன்ச்சு தையலுக்கு. அப்போது 10 + 1 11 வச்சுருக்கோம் கீழே இடுப்பில். இதுக்கு அடுத்து இப்போ நாம் ஹைட்டு எவ்வளோ பார்த்தோம்? 14 பார்த்தோம். அந்த 14 இந்த நாம் எங்கேருந்து பட்டிக்கு இடம் விட்டுருக்கோமோ அங்கேருந்து 14 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இன்னொரு இடத்துல பக்கத்தில் ஒரு இடத்துல 14 குறிச்சிக்கிறோம். இந்த ரெண்டையும் குறிச்சிட்டு பாருங்கள், ஒரு கோடு பக்கத்தில் நம்ம ஷோல்டர் எவ்வளோ பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இது கீழே பட்டிக்கு, மேலே இருக்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, நடுவில் இருக்கிற பகுதி தான் நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரெடி அளவு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம் ஷோல்டர் எவ்வளோ பண்ணோம்? 5.7. ஓகேங்களா? ரெடி அளவு 5.7. 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி. நாம் தையல் எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துருக்கோம். அதனால் 5.7 தான் நமக்கு வரணும். இதில் நாம் அளவெடுத்தது 3.25 நாம் ஷோல்டருடைய அகலம், அதாவது தையலுக்கு இங்கே தையலுக்கு எல்லாமே சேர்த்து நாம் 3.25 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அந்த 3.25 இங்கே அப்படியே நாம் குறிச்சிக்கிறோம். கழுத்தோடைய அகலம் அதுவே கிடச்சிக்கும். அதனால் ஒரு டவுட்டும் தேவையில்லை. இதுக்கு அடுத்து கழுத்தோட உயரம் நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, கழுத்தோடைய உயரம் கீழேருந்து 7.5 நாம் அளந்தோம். ஆனால் கீழேருந்து 7.5 நீங்கள் அளக்கும்போது நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். அப்போ 7.25 தான் கிடைக்கும். இப்போ நாம் எடுத்த அளவுலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு இது மாதிரி வச்சோம்னா தான் நமக்கு என்னாகும், நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது 7.5 ரெடி அளவு நமக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை இன்ச்சு எடுத்தாலும் அதே தான். நீங்கள் எடுத்த அளவை விட 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை அப்படியே நாம் ஒரு ஸ்கொயராக போட்டுக்கலாம். இங்கே ஒரு பெண்டு போட்டோன்னா நமக்கு ரவுண்டு நெக்கு முடிஞ்சது. இங்கேருந்து நாம் 5.25 ஆம்ஹோல் அளந்ததை அப்படியே வச்சுக்கலாம். அந்த 5.25 ஷோல்டரோட மேலே ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து விட்ட பகுதியிலேருந்து எடுக்கணும். இது எதுக்காக அப்படிங்கிறத ரொம்பவே நான் டீட்டெயிலாக வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை தயவுசெய்து பார்க்காதவங்க பாருங்கள். அதை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போது நாம் அந்த அகலம் எடுத்தோம் இல்லையா, 21 10.5 21 நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணும்போது 10.5
அதுக்கப்புறம் 1.5 வந்து நாம் தையலுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா? 21 அகலம் அளந்தோம். அகலம் அளந்துட்டு அதுக்கப்புறமா தையலுக்கு நாம் வைக்கிறோம். 21 2ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிக்கும். அகலம் 2ஆக நாம் மடித்து போட்டு எடுக்கிறதுனால. ஓகே, இப்போது இந்த பெண்டு வந்து ரொம்ப மேலே இருந்து எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் 2 இன்ச்சு இந்த மாதிரி கீழே வந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு தள்ளி நாம் எடுத்தால் போதும். இப்போது இந்த பெண்டு இருக்கு இல்லையா, இந்த பெண்டை அளக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெண்டை அளந்துக்கோங்க. ஆம் ஹோலோட ஹைட்டு மட்டும் முக்கியம் கிடையாது. ஆம் ஹோலோட இந்த பெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெண்டை அளக்கிறது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் தான் நீங்கள் அளக்கணும். ஏன்னா இது தையலுக்கு உள்ளே போயிடும், இது தையலுக்கு உள்ளே போயிடும். அப்போ இந்த இடம் உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு இருக்குதா கூட இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இங்கே நாம் கட் பண்ணிடுவோம். இப்போது கட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம தையல் வரப்போகிற இடம் வந்து இந்த இடம் தான். ஓகேங்களா? இந்த 2வது லைன் போட்டிருக்கேன் இல்லையா, தெரியுதா வீடியோவில்? சும்மா நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இங்கே தான் நமக்கு வந்து வரப்போகுது தையல். அதனால் இந்த இடத்த நாம் அளக்கிறோம். அந்த பெண்டு வந்து எங்கே அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த ஜாயிண்ட்டு கையும் பேக் துண்டும் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த அளங்க. பெர்ஃபெக்டாக நமக்கு 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சு இங்கே வருதான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல, ஏன்னா இங்கே தான் நாம் தையல் போடுவோம் இல்லையா. பெர்ஃபெக்டாக வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பெர்ஃபெக்டாக நமக்கு 9 இன்ச்சு இங்கே வருது. அப்போ நாம் போட்டது கரெக்டு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நாம் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது பேக் டாட் மார்க்கிங்கு. இப்போது இந்த 9 பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க, 4.5. அந்த 4.5 இங்கே குறிச்சிக்கோங்க. இந்த 4.5க்கு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு இங்கே தான் நாம் டாட் பிடிக்க போகிறோம். ஹைட்டு வந்து ஒரு 3.5 இன்ச்சு பிடிச்சாலே போதும். 14 இன்ச்சு ப்ளவுஸ் ஹைட்டு. அப்போ இதுக்கு நம்ம 3.5 இன்ச்சு பிடிச்சா போதும். ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய பேக் துண்டு ரெடி ஆயிடுச்சு. அகலம், உயரம், கழுத்து உயரம், ஷோல்டர் அகலம், கழுத்து அகலம், ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் பெண்டு, இடுப்பு, எல்லாம் இத்தனை விஷயம் நாம் இதில் குறிச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு பேக் துண்டு மட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் துண்டு ஸ்டிச் பண்ணுறது பார்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து நல்லாவே இது மாதிரி நாட்ச் போட்டுக்கலாம். நாட்ச் போட்டுட்டு இங்கே வந்து குத்துக்கலாம். ஓகே, இங்கே நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த அப்படியே நாம் டபுளாக ஃபோல்டு பண்ணுறோம். டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு திக்னஸ் கிடைக்கும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நாம் எங்கே வரைக்கும் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பக்கமும் அதே தான், இந்த பக்கமும் இதே மாதிரி
ஓகே, இப்போ நாம் பின்துண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பின்துண்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதுல அதிகமான வேலை கிடையாது, கட் பண்ணுறதுல தான் வேலை. ஓகே, இன்றைக்கி பின்துண்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முன்துண்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம்.